ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான புதுக்கோட்டை மாவட்டத்தின் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மருத்துவம் சார்ந்த சான்றிதழ் பாடப்பிரிவுகளில் மாவட்ட அளவிலான சேர்க்கை வாயிலாகவும் அதனைத் தொடர்ந்து முன் விண்ணப்பம் இல்லா நேரடி சேர்க்கை முறையிடம் நடைபெறும் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு செய்தி வெளியீடு புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வெளிவந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் சான்றிதழ் படிப்பு படிக்கணும், அதாவது 1 இயர் டிப்ளமா கோர்ஸ் மற்றும் 6 மந்த் டிப்ளமா கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைடு ஹெல்த் கேர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு இந்த கோர்ஸை சொல்லுவோம். அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகையான கோர்ஸ் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வர வைக்கிறாங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது. அதன்படி பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் சான்றிதழ் பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 வகையான சான்றிதழ் பயிற்சிகள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கார்டியோ சோனோகிராஃபிக் டெக்னீஷியன் பெண்களுக்கானது. அதுக்கடுத்து இசிஜி ட்ரேட் மேல் டெக்னீஷியன், அடுத்து அவசர சிகிச்சை டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், மயக்க மருந்து டெக்னீஷியன், தியேட்டர் டெக்னீஷியன், எலும்பியல் டெக்னீஷியன், மருத்துவ பதிவேடு டெக்னீஷியன், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். இந்த 9 வகையான கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ பதிவேடு டெக்னீஷியன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்து கோர்ஸ் இருக்கும். மற்றது எல்லாமே 1 இயர் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் விருப்பம் தகுதி இருக்கோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு படிக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் சான்றிதழ் படிப்புகளுக்கு மொத்தமாக 94 இடங்கள் காலியாக உள்ளன. காலி இடங்கள் தொடர்பான விவரங்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் அறிவிப்பு பலகையில் gpmch.ac.in என்ற வெப்சைட்டில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் 94 இருக்குது. இந்த 9 வகையான பதவிகளை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டியோ சோனோகிராஃபிக் டெக்னீஷியனுக்கு 7 வேக்கன்சி இருக்குது. இசிஜியில் பார்த்தீங்கன்னா 9 சீட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவசர சிகிச்சை டெக்னீஷியனில் 9 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு 9 இருக்குது. மயக்க மருந்து டெக்னீஷியனுக்கு 7 இருக்குது. தியேட்டர் டெக்னீஷியனுக்கு 6 இருக்குது. எலும்பியல் டெக்னீஷியனுக்கு 19 இருக்குது. மருத்துவ பதிவேடு டெக்னீஷியனுக்கு 11 இருக்குது. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு 17ன்னு சொல்லி மொத்தம் 97 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்ற குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பர் 31 அன்று விண்ணப்பதாரர் 17 வயது நிறைவு செய்திருக்க வேண்டும். தேர்வு அல்லது தேர்வு குழுவால் பரிந்துரைக்கப்பட்டவராக 10ஆம் வகுப்பு ஆர் மேல்நிலை பள்ளி படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இடஒதுக்கீடு சேர்க்கையை மாற்றுத்திறனாளிகளுக்கான 5% இடஒதுக்கீடு உட்பட தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு முறை நடைமுறை பின்பற்றப்படும். அதாவது ரிசர்வேஷன் படி தாங்க உங்களை எல்லாருமே இந்த சீட்டில் அலாட் பண்ண போகிறாங்க. ஸோ விருப்பம் தகுதி இருக்குது அவங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் முறை மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டணம் இல்லை. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக உதவி மையத்தில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அல்லது துணை முதல்வர் அலுவலகத்திலும் விண்ணப்ப படிவங்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். உரிய முறையில் நிரப்பப்பட்ட விண்ணப்பங்கள் 2025 செப்டம்பர் 12 அன்று அல்லது அதுக்கு முன்னர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஆர் துணை முதல்வர் அலுவலகத்தில் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் எண்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இப்போது டிப்ளமோ கோர்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாராவது இப்போ 12th முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். 17 வயசு கட்டாயம் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பெறப்படும் நாள் செப்டம்பர் 8லிருந்து செப்டம்பர் 12 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும்.
தகுதி பட்டியல் வெளியிடப்படும் நாள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 16, 2025 அன்றைக்கி வந்து வெளியிடுவாங்க. அதுக்கடுத்து பாடப்பிரிவில் சேரும் நாள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 20, 2025 ஸ்டார்ட் ஆகும். அடுத்து நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறும் நாள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 22 வந்து ஸ்டார்ட் ஆகுது. முழு மாணவர் சேர்க்கை செயல்முறை நிறைவு பெறும் நாள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 30. அதாவது உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜருமே வந்து செப்டம்பருக்குள்ளே வந்து முடிக்க பார்க்குறாங்க. அதுக்கடுத்து வகுப்புகள் தொடங்கப்படும் நாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் 6 உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். கலந்தாய்வு நடைபெறும் இடம் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி, புதுக்கோட்டை மாவட்டம். தேவைப்படும் ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேல்நிலை பள்ளி மற்றும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வயது சான்றிதழ், அதாவது பிறப்புச் சான்றிதழ் அல்லது பள்ளிச் சான்றிதழை வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மாவட்ட மருத்துவ வாரியத்திடமிருந்து பெறப்பட்ட மாற்றுத்திறனாளி சான்றிதழ். அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுக்கணும்ல, அது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆதார் அட்டை அல்லது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை மற்றும் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அமையும் கலந்தாய்வின் போது ஒதுக்கீடு ஆணைகளே அந்த இடத்திலே வழங்கப்படும். அடுத்து சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் திறன் அடிப்படையிலான சான்றிதழ் படிப்புகளில் பயில்வதற்கு இந்த வாய்ப்பை தகுதியுள்ள மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். இந்த பாடப்பிரிவுகளில் சேர்க்கப்பட்ட மாணவர்கள் பொருந்தக்கூடிய விதிகளுக்கு உட்பட்டு வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற தகுதியுடையவர்களாகவும் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உதவி மைய தொலைபேசி எண்ணும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதுன்னா அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ வந்து வெளிவந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் 4 வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8 செப்டம்பர் 12 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆஃப்லைன் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா இந்த படிப்புகளை வந்து பயன்படுத்திக்குவாங்க. 1 இயர் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். படிச்சுட்ருக்க பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து இது மூலம் வந்து பயன்பெறட்டும். டிப்ளமோ கோர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க வந்து இருக்கும். அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து இந்த ஃபார்மேட்டு தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதாவது உங்களோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஆனா பெண்ணான்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஏஜ் மந்த் வந்து இப்போ எவ்வளோ நடந்துகிட்ருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் இல்லது பாதுகாவலர் பெயரை வந்து குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ யாருக்கிட்ட இருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்து ஆதார் ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மாவட்டம், பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அதன்படி வந்து நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிங்களா, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களான்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை நோ இயர் ஆஃப் பாஸிங்கா அப்படின்றத வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 12th அது வந்து குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் 12th எடுத்த மார்க்கை வந்து மென்ஷன் பண்ணி டோட்டலி வந்து குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்க அப்படின்றத வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேட்டிவ் வந்து குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவாக இருந்தால் நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அந்த 9 வகைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன்படி வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குது. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேட்டர் டெக்னீஷியன் இருக்குது. இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து விருப்பம் அப்படின்னா அது வந்து 1ன்னு கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, டயாலிசிஸ் டெக்னீஷியன் தான் 2வது விருப்பம் அப்படின்னா அது 2ன்னு குறிப்பிட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் வந்து நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஜெராக்ஸ் காப்பி மற்றும் ஒரிஜினல் காப்பி பொறுத்தவரைக்கும், அதாவது ஜெராக்ஸ் காப்பிலாம் வந்து எந்த ஆர்டர் படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th இது மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டெக்ளரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. டேட்டு எல்லாம் டேட்டு மந்த்து மென்ஷன் பண்ணி ப்ளேஸையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து எந்த ஒரு தப்பும் இல்லாமல் ஃபில் பண்ண பாருங்கள். குறிப்பாக வந்து உங்களுக்கான கோர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸை வந்து கரெக்டாக கொடுக்க பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சிக்னேச்சர் அண்ட் சீல் ஆஃப் ரிசீவிங் ஆஃபீஸர், அதாவது இது உங்களுக்கானது இல்லை, ஆஃபீஸ் யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. டெக்ளரேஷன் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்களே வந்து பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாகவே போய்ட்டு கொடுக்க பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.